அனைவருக்கும் வணக்கம். தோல்வி, காதலில் தோல்வி, கற்றலில் தோல்வி, கனவுகளில் தோல்வி, தேர்தலில் தோல்வி, தேடலில் தோல்வி, போட்டியில் தோல்வி, பொருள் ஈட்டுவதில் தோல்வி, முயற்சிகளில் தோல்வி, மொத்தத்தில் வாழ்க்கையில் தோல்வி. என்னடா இவன் எடுத்த எடுப்பிலேயே தோல்வியை பத்தி எதிர்மறையா பேசுறான்னு நினைக்கிறீங்களா? தோல்வி என்பது நமக்கு முக்கியம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் அப்படின்ற பாடலை நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் கண்டிப்பா இருக்கும். ஆனால் வெற்றியை கொண்டாடும் நாம் தோல்வியை மட்டும் ஏன் கொண்டாட மறுக்கின்றோம்? தோல்வியை கண்டு ஏன் நாம் பதற்றப்படுகின்றோம், அஞ்சுகின்றோம்? நான் சொல்றேன், தோல்வி நல்லது. தோல்விக்கும் வெற்றிக்குமான இடைவெளி இன்னொரு முறை முயல்வோம் என்பதில்தான் இருக்கிறது என்கிறார் ஆங்கில எழுத்தாளர் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அவர்கள். இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் இதுவரையும் தோற்றுவிட்டோம், சற்று ஒருபடி முயற்சித்தால் மேலும் முன்னேறுவோம் என்பதை பற்றி தான் இவர் விளக்குகின்றார். தோல்விகளை தோள்களில் தோரணமாக்க மாற்றி உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்குங்கள் என்று கூறுகின்றார். தோல்விதாங்க நம்மளுடைய இலக்கை சேர்த்து அணைப்பதிலேயே ஒரு இயந்திரமாக செயல்பட்டு வருகின்றது. வெற்றி கொடுக்கும் அனுபவங்களை விட தோல்விகள் கொடுக்கும் அனுபவங்கள் அளப்பரியவை. இப்படிப்பட்ட தோல்விகளை நீங்கள் சந்திப்பதற்காக, தயாராவதற்காக உங்களுக்கு சில உக்திகளை கூறுகின்றேன். இந்த உக்திகள் எல்லாம் நான் பயின்றது, சில நூல்களில் கற்றது, அதன் மூலம் இப்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டது ஒன்றுதான், இருந்தாலும் நான் உங்களை அதை புத்துணர்ச்சியாக தெரிவிக்க விரும்புகின்றேன். முதலாவதாக, தோல்வியை கண்டு மகிழ்ச்சி அடையுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு சவாலிலோ போட்டியிலோ தோல்வியுற்று நீங்கள் வெற்றியை அடைவதற்காக துணிந்துள்ளீர்கள். சவால்களை எதிர்கொள்ளாமல் திராணியற்று வெளி உலகில் உங்களை பார்த்து வேடிக்கை கொண்டு வந்திருக்கும் நபர்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். முதலாவதாக, தோல்வியை கண்டால் மகிழுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஏதோ ஒரு சவால்களை எதிர்கொண்டு அந்த சவால்கள் மூலம் நீங்கள் தோற்றுள்ளீர்கள். அதை விட்டு சவால்களை எதிர்கொள்ள திராணியற்று உங்களை சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு மத்தியில் நீங்கள் அந்த சவால்களை எதிர்கொண்டுள்ளீர்கள். ஆகையால் முதலில் தோல்வியடைந்தால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இரண்டாவது, தன்னம்பிக்கை. இது உங்களுக்கு தெரிந்ததுதான். நம்முடைய பலம் நம்மை விட பிறருக்கு அதிகமாக தெரியும் என்று கூறுவார்கள். அதே போல நீங்கள் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு இருங்கள். அதற்கு உதாரணமாக ஒரு கதை சொல்கின்றேன். மாவீரன் நெப்போலியனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவன் ஒருமுறை தன்னுடைய படைத்தளபதியிடம், நாம் போர் புரிவதற்கு 1,00,000 வீரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா என்று கூறினான். உடனே படைத்தளபதி, இல்லை, நம்மிடம் வெறும் 60,000 பேர்கள் தான் உள்ளனர் என்று கூறினான். உடனே சற்றும் அஞ்சாத நெப்போலியன், என்னையும் அவர்களுடன் சேர்த்துக்கொள், இப்பொழுது 1,00,000 ஆகிவிடும் அல்லவா என்று கூறினான். நெப்போலியன் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கைதான் அவனை மாவீரனாக மாற்றியது. இதற்கு முக்கியமான காரணம் அவன் எதிர்கொண்ட சவால்கள். சவால்களை எதற்கும் துணிந்து செயல்பட வேண்டும். சவால் என்ற வார்த்தைக்குள்ளே வாசல் என்ற இன்னொரு வார்த்தை அறிந்திருக்கிறது என்பது நம்மில் பல பேருக்கு தெரியாது. நாம் சவால்களை எதிர்கொள்ளும் பொழுதுதான் அதில் வாசல்கள் திறந்து உங்களுக்கான எதிர்காலத்தை வழிவகுக்குகின்றது. மூன்றாவதாக, அவமானங்கள். உங்களுடைய அவமானங்களை அனுபவங்களாக மாற்றுங்கள். ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள். அதனால் நீங்கள் அவமானப்பட்டு விட்டீர்கள். சமூகம் உங்களை எள்ளி நகையாடும். அப்படியே இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் நம்மை வளர்த்த விதம் அப்படி. விழுந்தால் எழுந்திரி என்பது சொல்வதற்கு பதிலாக விழுந்து விடாதே என்று நம்மளை வளர்த்ததுதான் அதற்கு முக்கியமான காரணம். ஒரு ஆய்வு ஒன்று என்ன சொல்லுகின்றது தெரியுமா? முதல் முறை நீ தோல்வியிடமிருந்து உன்னுடைய தோல்வியில் உள்ள அந்த பயமும் பதற்றமும் பிற தோல்விகளை விதைத்துதான் செல்கின்றது என்கிறார்கள். ஆகையால் உங்களுடைய அவமானங்களை அனுபவங்களாக மாற்றுங்கள். நான்காவதாக, நேர்மறை சிந்தனை. நம்முடைய எண்ணங்களை எப்பொழுதும் நேர்மறையாக வைத்துக் கொண்டீர்களானால் உங்களுடைய செயல்களும் நேர்மறையாகவே இருக்கும். இதற்கு ஒரு சிறப்பான நிகழ்வை கூறுகின்றேன். 1957ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த பொது தேர்தலில் முதலில் திமுக போட்டியிட்டது. அப்போது சேலம் தொகுதியில் போட்டியிட்ட நெடுஞ்செழியன் அவர்கள் தன்னுடைய தொகுதியில் தோல்வியுற்றார். அவர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளவே இல்லை. காரணம், அவர் கூறியது, நான் வெற்றி வாய்ப்பை இழந்தேன் என்று. இதை கேட்ட மற்ற நண்பர்கள் அனைவருமே உற்சாகம் அடைந்தார்கள். அதன் பிறகு அன்று முதல் இன்று வரை தேர்தலில் தோல்வியுற்ற அனைவருமே வெற்றி வாய்ப்பை இழந்தேன் என்றுதான் கூறியுள்ளார்கள். எப்படி ஒரு எதிர்மறையான சிந்தனையை கூட அவர் நேர்மறையா மாத்திருக்கார் பார்த்தீங்களா? இதன் மூலம் அவர் எப்படி தன்னுடைய சொல் மூலம் தன்னுடைய மனநிலைமையை நேர்மறையாக மாற்றினார் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஐந்தாவதாக,
உங்களை நீங்கள் யாரிடமும் ஒப்பிடாதீர்கள். போட்டிக்கு வேண்டுமானால் ஒப்பீடு அவசியமாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒப்பீடு என்பது கூடவே கூடாது. ஒரு குட்டி கதை. ஒரு 4 நண்பர்கள் காட்டின் வழியே சென்று கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த காட்டினுள் இடையில் அவர்களுக்கு வழி தெரியவில்லை, கையில் வரைபடமும் இல்லை. ஆகையால் அந்த 4 நண்பர்களும் கூடி விவாதித்தார்கள். ஒருவன் வலப்பக்கம் சென்றான், இன்னொருவன் இடப்பக்கம் சென்றான், மற்றொருவன் வந்த வழியே சென்றான். கடைசியாக உள்ளவன் அங்கு உள்ள உயரமான மரத்தில் ஏறி நின்று ஒரு தூரத்தில் உள்ள கிராமத்தை பார்த்தான். இப்பொழுது இந்த கதையை இத்துடன் முடித்தால் நாம் அனைவரும் கூறுவது இந்த 4வது நபர்தான் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றான் என்பது. ஆனால் அப்படி இல்லை. வலப்பக்கம் சென்றவன் அங்கு சென்று ஒரு அரிய மூலிகையை கண்டுபிடித்து ஒரு பெரிய சித்த வைத்தியனானான். இடப்பக்கம் சென்றவனோ ஒரு தீவை கண்டுபிடித்து அந்த தீவிற்கு தலைவனானான். வந்த வழி சென்றவனோ அரிய விவசாய இடத்தை கண்டுபிடித்து இயற்கை விவசாயம் செய்து பெரிய விவசாயி ஆனான். ஆனால் இந்த கூரை மேல ஏறி நின்று மரத்திலேருந்து பார்த்துட்டு இருந்தான் பார்த்தீங்களா அவனுடைய கிராமத்தை, அந்த வழியில சென்றவன் சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தான். இப்படி அவரவர்கள் சென்ற இடத்தில் தனக்கு நேர்ந்த சவால்களை எதிர்கொண்டு அவர்கள் வெற்றியாளர்களாக மாறினார்கள். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான சவால்கள் இருக்கு, தனித்தனியான வாழ்க்கை இருக்குது. அது வேறுபட்டு கொண்டேதான் இருக்குது. அதனால நீங்க யாருடனும் யாரையும் ஒப்பிடாதீர்கள். கடைசியா ஒரு விவசாயியுடைய கதை. இது எப்படின்னாக்கா அவர் எந்த அளவுக்கு முயற்சி செய்தார் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்தில் சீன மூங்கிலுக்கான விதைகளை நட்டு வந்தார். மற்ற தாவரங்களைப் போலவும் அதற்கும் தேவையான வெளிச்சம், வளமான மண், தண்ணீர் ஆகியவற்றை ஊற்றி வந்தார். 1ஆம் ஆண்டு அந்த விதையிலிருந்து எதுவும் முளைக்கவில்லை. 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு அதற்கான எந்தவித மாற்றமும் தோன்றவில்லை. 4ஆம் ஆண்டு முயற்சித்து பார்த்தார், எதுவும் இல்லை. ஆனால் அவர் தன்னுடைய எப்பொழுதுமே மற்ற தாவரங்களை கவனிப்பது போலவே அதற்கு தேவையான நீர்களையும் வளமான மண்களையும் போட்டுக்கொண்டே வந்தார். ஆனால் அதிசயம் 5ஆம் ஆண்டில் நடந்தது. என்னவென்றால் அசுர வளர்ச்சி. அந்த விதையிலிருந்து சரியாக 8 அடி உயரத்தில் பெரிய மூங்கில்கள் வளர்ந்தது. அதன் பிறகு 6 வாரத்தில் அது 80 அடி ஆனது. இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுத்த 2 செய்திகள் என்னவென்றால், நாம் நமக்கு தேவையான அடித்தளத்தை நாம் அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி அந்த விதை 4 வருடங்களாக செயலற்று கிடைந்தது என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் அப்படி இல்லை. அது தனக்கு தேவையான அடித்தளத்தை, வளமான வேர்களை உருவாக்கி கொண்டே இருந்தது. 2வது அந்த விவசாயியின் காத்திருப்பு. தக்க தருணம் வரும் வரை நாம் காத்திருந்து நமக்கு தேவையான செயல்களில் ஈடுபட்டு அதற்கான வெற்றியை நாம் சென்றடைய வேண்டும். தோல்விகளுக்கு நாம் எல்லாமே எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியது என்னவென்றால் அந்த அடித்தளங்கள் மட்டும்தான். அந்த அடித்தளங்களை சேர்த்து வைத்துக்கொண்டு தக்க தருணம் வரும்பொழுது அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இப்படி தோல்விகள் எல்லாமே நம்மை சிந்திக்க வைக்கும், வெற்றிகள் நம்மளை சிரிக்க மட்டும்தான் வைக்கும். தோல்விகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல, வெற்றிகள் எல்லாம் இறுதியானதும் அல்ல. ஆகையால் நீங்கள் தோல்விகளை வெற்றிக்கு நிகராக கொண்டாடுங்கள். தோல்விகளே நம்முடைய தோரணங்கள், அதுவே வெற்றிக்கு வித்திடும் காரணங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.